டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இன்றைய வகுப்பில் மாநிலத்தில் உள்ள அமைச்சரவையை பற்றிய முழு விவரங்களை இப்போது பார்க்கலாம். நாம் ஏற்கனவே மாநிலத்தில் உள்ள முதலமைச்சரின் அதிகாரம் மற்றும் பணிகளை பற்றிய விவரங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் மாநிலங்களில் உள்ள அமைச்சரவை பற்றிய விவரங்களை இப்போது பார்க்கலாம். அமைச்சரவை மாநில சட்டமன்றத்திற்கு கூட்டு பொறுப்புடையது. அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். முதலமைச்சரின் தலைமையின் கீழ் அமைச்சர்கள் அனைவரும் ஒரு குழுவாக செயல்பட வேண்டும். முதலமைச்சர் எவ்வளவு காலம் பதவியில் நீடிக்கிறாரோ அதுவரை அமைச்சரவை தொடரும். சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டால் மாநில அமைச்சரவை ராஜினாமா செய்ய வேண்டும். அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது. சட்டப்பிரிவு 163 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும் ஆலோசனை வழங்கவும் இருக்கிறது. அதற்கடுத்து அமைச்சர்களுக்குள்ளான மற்ற விதிகள் சட்டப்பிரிவு 164 ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்க வழிவகை செய்கிறது. ஆளுநர் விரும்பும் வரை முதலமைச்சர் பதவியில் தொடரலாம். முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15 விழுக்காட்டை தாண்டக்கூடாது என சட்டப்பிரிவு 164 1A கூறுகிறது. அதற்கடுத்து அமைச்சரவையின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை பற்றி இப்போது பார்க்கலாம். மாநில அரசிற்கான கொள்கைகளை உருவாக்கி அவற்றை திறம்பட நடைமுறைப்படுத்துகிறது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை முடிவு செய்து எல்லா முக்கியமான மசோதாக்களுக்கும் ஆதரவளிக்கிறது. நிதி கொள்கையை கட்டுப்படுத்துவதுடன் மாநில பொது நலனுக்கான வரி கொள்கையை முடிவு செய்கிறது. சமூக பொருளாதார மாற்றங்களுக்கான நிகழ்ச்சிகள் மற்றும் திட்டங்களை உருவாக்கி அதன்படி மாநில அரசின் தலைமையில் பல்வேறு தொடர்புடைய துறைகள் உருவாக்கப்படுகின்றன. முக்கியமான துறை தலைவர்களின் நியமனங்களை செய்கிறது. மற்ற மாநிலங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி மேற்கொள்ளுகிறது. கீழ் நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனங்களில் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறது. மாநிலத்திற்கான செலவுகளை சமாளிக்க திட்ட அறிக்கையை உருவாக்குகிறது. ஒரு மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் போது அது சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என்று தீர்மானிக்கிறது. அமைச்சரவையின் ஒவ்வொரு அமைச்சரின் பணிகளை கட்டுப்படுத்தி கண்காணித்து ஒருங்கிணைக்கிறது. ஆண்டு வரவு செலவு திட்டம் பட்ஜெட் என்பதை அமைச்சரவையால் இறுதி செய்யப்படுகிறது. அதற்கடுத்து ஒரு மாநில அமைச்சரவையின் அதிகாரங்களாக மேற்கண்டவை வரையறை செய்யப்படுகிறது. அதாவது ஒரு மாநிலத்திலுடைய மொத்த அமைச்சரவையும் அந்த மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கு கூட்டாக பொறுப்புடையது. இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 படி ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக அந்த மாநிலத்தில் அமைச்சரவை உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது. அதாவது
இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163 படி அமைச்சரவையானது ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க முடியும். அதற்கடுத்து 163 சப் டிவிஷன் 1 படி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 163(3)1 படி முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சர் குழுவானது ஆளுநருக்கு தேவைப்படும் போது உதவிகள் செய்யவும் ஆலோசனை வழங்கவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164(1) ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மை பெற்ற கட்சியானது ஆட்சி அமைக்கும். அதில் அந்த வெற்றி பெற்ற கட்சியில் ஒருமனதாக தங்களுக்குள் ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை முதலமைச்சராக சட்டப்பூர்வமாகவும் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164(1) முதலமைச்சர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். அதற்கடுத்து முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% தாண்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 164(1)A கூறுகிறது. அதாவது ஒரு மாநிலத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியானது அந்த உறுப்பினர்களில் நியமிக்கக்கூடிய அமைச்சர்களின் எண்ணிக்கை, அதாவது முதலமைச்சரையும் சேர்த்து மொத்த உறுப்பினர்களில் 15% தாண்டக்கூடாது. அதற்கு உள்ளாகவே தான் அமைச்சர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று சட்டப்பிரிவு 164(1)A கூறுகிறது. அதாவது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவியேற்கிறார்கள். இவர்களில் அந்த 234 உறுப்பினர்களில் இருந்து 15% உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டும். அதாவது 15%க்கு மேல் அமைச்சர்களாக நியமிக்கக்கூடாது என்று சட்டம் கூறுகிறது. அதாவது 234 உறுப்பினர்களில் 15% மட்டுமே அமைச்சராக நியமிக்க முடியும். அதாவது ஏறக்குறைய 35 அல்லது 36 உறுப்பினர்கள் மட்டுமே அமைச்சராக நியமிக்க முடியும். அதாவது 234இல் 15% மட்டுமே அமைச்சராக நியமிக்க வேண்டும் என்று சட்டப்பிரிவு 164(1)A கூறுகிறது. இவ்வாறாக ஒரு மாநிலத்தில் அமைக்கப்படுகிற அமைச்சரவை பற்றிய விவரங்களை மேற்கண்டவாறு கூறுகிறது. அதனுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகளையும் விரிவாக பார்த்திருக்கிறோம். அதுபோக சில அவசரமான காலங்களில், அதாவது இக்கட்டான சூழ்நிலைகளில் கட்சியானது இரண்டாக பிரிந்தாலோ அல்லது சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனாலோ அந்த சட்டமன்றத்தின் ஆட்சியானது கலைக்கப்பட்டுவிடும். அப்படி கலைக்கப்படும் போது ஆளுநர் நேரடியாக அந்த ஆட்சி அதிகாரத்தை எடுத்து செயல்படுத்துவார். அப்படி செயல்படுத்தும் போது 6 மாத காலத்திற்குள் மீண்டும் அந்த சட்டமன்றத்துக்கு தேர்தல் நடைபெறும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிறவர்கள்தான் பெரும்பான்மை பெறுகிற கட்சியானது மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும். ஒருவேளை சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று ஆட்சி கலைக்கப்பட்டால் ஆளுநர் விரும்பினால், அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை நடந்தால் அல்லது
ஒரு கலவரம் அல்லது குழப்பம் காரணமாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் போனால் ஆளுநர் பரிந்துரையின் பேரில் மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி, அதாவது 356 இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 356 படி ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த முடியும். அது மீண்டும் சட்டமன்றம் கூடிய பிறகு, அதாவது புதிதாக தேர்தல் நடைபெற்று சட்டமன்றம் கூடிய பிறகு அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சியானது நீக்கப்படும். இருந்தாலும் அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி செயல்படுத்துவதற்கு நாடாளுமன்றத்தின் எழுத்துப்பூர்வமான அதிகாரத்தை பெற வேண்டும். அது ஒவ்வொரு 6 மாத காலத்துக்கும் நீட்டிக்கப்படும். இவ்வாறாக ஒரு மாநிலத்தின் அமைச்சரவையானது முடிவுக்கு வரும். அடுத்து வரும் ஒரு வீடியோவில் மீண்டும் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம். நன்றி நண்பர்களே.